சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாங்கண்ணி ஒரு குக்கிராமமாக இருந்தது. அங்குள்ள ஒரு ஏழை சிறுவன் தினமும் நாகப்பட்டினத்திற்கு பால் சுமந்து செல்வான். ஒரு நாள் மதிய வெயிலில் ஒரு குளக்கரையில் இருந்த ஆலமரத்தடியில் அவன் ஓய்வெடுத்தான். அப்போது விண்ணுலக ஒளியுடன் கையில் குழந்தையை ஏந்திய ஒரு பெண் தோன்றினார். என் குழந்தையின் பசிக்கு சிறிது பால் தருவாயா என்று அவர் கேட்க சிறுவனும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தான். பின்னர் மீதிப்பாலோடு தன் முதலாளியிடம் சென்றான். அங்கே அதிசயத்தக்க வகையில் சிறுவன் கொடுத்தது போக பானையில் பால் தானாகவே நிறைந்து வழிந்தது. அன்னை தோன்றிய அந்த இடம் இன்றைக்கு மாதா குளம் என்று போற்றப்படுகிறது. சில ஆண்டுகள் கழித்து கால்கள் செயலிழந்த மற்றொரு சிறுவன் அதே பகுதியில் மோர் விற்றுக் கொண்டிருந்தான். அவனிடமும் அன்னை தோன்றி மோர் கேட்டுப் பருகினார். பின் அன்னை அவனிடம், மகனே, நீ நாகப்பட்டினம் சென்று அங்கே இருக்கும் ஒரு செல்வந்தரிடம் எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டச் சொல் என்றார். என்னால் நடக்க முடியாதேதாயே என்ற சிறுவனிடம், முயற்சி செய் என்றார் அன்னை. அவன் ஏழ முயன்றபோது கால்களில் பலம் வந்து நடக்கத் தொடங்கினான். இந்த அற்புதத்தைக் கண்ட அந்தச் செல்வந்தர் அன்னைக்காக ஒரு சிறிய ஓலை வைந்த கோவிலை கட்டினார். இதுவே ஆரோக்கிய மாதாவின் முதல் இல்லம். 17ஆம் நூற்றாண்டில் சீனாவிலிருந்து வந்த ஒரு போர்த்துகீசிய கப்பல் வங்கக்கடலில் கடும் புயலில் சிக்கியது. கப்பல் மூழ்கும் நிலையில் இருந்தபோது மாலுமிகள் அன்னை மரியாவை வேண்டினார்கள். நாங்கள் உயிர் பிழைத்தால் கரை சேரும் இடத்தில் உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என்று உறுதி பூண்டனர். அதிசயமாக புயல் அடங்கி கப்பல் வேளாங்கண்ணி கரையில் ஒதுங்கியது. தங்கள் உயிரை காத்த அன்னைக்கு நன்றியாக அந்த மாலுமிகள் ஓலை கோயிலை தகர்த்து அழகிய கற்களால் ஆன தேவாலயத்தை கட்டினார்கள். இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு அதுவே அடித்தளம். இந்த 3 அற்புதங்கள் காரணமாகவே அன்னை மரியா இங்கு ஆரோக்கிய மாதா என்று அழைக்கப்படுகிறார். சாதி மதம் கடந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்க இன்றும் வேளாங்கண்ணிக்கு தேடி வருகின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.